أشهد أن لا إله إلا الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் அவருடைய அருளால் மிக்க ரமலான் மாதத்துடைய 18வது நோன்பை நோற்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்காக நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் ஏற்று அதற்குண்டான நற்கூலியை நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. அன்புக்குரியவர்களே, இந்த புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே அதிகாலையிலே நாம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி சோனப்பாதை என்ற தலைப்பின் கீழ் நாமெல்லாம் ஆசையோடு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பேரின்ப பாக்கியமான சொர்க்கம் என்கின்ற அந்த பாக்கியத்தை பற்றியும் அதிலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய நல்லடியார்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கின்ற அது பாக்கியங்களை பற்றியும் அதை அடைவது எப்படி என்பதை பற்றியும் தெரிவதற்காக ஒரு சில விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக தெரிந்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் தெரிய வைப்பது என்னவென்று சொன்னால், அதாவது சொர்க்கம் என்பது அனுபவிக்கக்கூடிய இடம். சொர்க்கம் என்பது அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம், இன்பத்தை சுவைக்கின்ற ஒரு இடம். அங்க கவலை துக்கம் எதுவுமே கிடையாது. அப்ப அந்த இன்பத்தை அடைய வேண்டுமானால் சொர்க்கவாசிகள் அவர்களுடைய உடல் அமைப்புகள் எப்படி இருந்தால் அந்த சொர்க்க பாக்கியங்களை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதை நாம் தெரிய வேண்டும். உலகத்துல மனிதன் வாழுகின்ற அந்த மனிதன் எல்லோருமே ஒரே வயதுல மரணிப்பதில்லை. மரணம் என்பது மாறுபட்டு வருகிறது. பிறந்த உடனே குழந்தை இறக்கிறது, 5 வயதுல இறக்கிறது, 10ல இறக்கிறது, 50ல இறக்கிறான், 100ல இறக்கிறான், 100 தாண்டியில் இறக்கிறான். இதெல்லாம் மனிதர்களுடைய நிலை. இது மனிதர்கள் இவ்வாறு இறக்கிறார்கள். இப்படி இறக்கக்கூடிய அந்த மனிதர்கள் நாளைக்கு அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? குழந்தையாக இறந்து விட்டால் அவர்கள் சொர்க்கம் செல்வார்களா? சொர்க்கம் சென்றால் அவர்கள் எப்படி இன்பம் அனுபவிப்பார்கள்? சிறிய குழந்தையாக இறந்தவங்க 2 வயசுல இறந்த போகுது, 3 வயசுல இறந்த போகுது, அவர்கள் அங்க சுகத்தை அனுபவிக்கணும்ல, அவர்கள் எப்படி அனுபவிப்பார்கள் இந்த கேள்வி. அதே போன்றுதான் வயதான கிழவனாயிட்டான், ரொம்ப தள்ளாத வயசுல இறந்து போறார்கள். அவர்கள் சொர்க்கத்தில் சென்று விட்டார்கள். அவர்கள் சொர்க்கத்தில் செல்வதாக இருந்தால் அவர்கள் எப்படி அனுபவிப்பார்கள்? கழியாத காலத்தில் இந்த உலகத்திலேயே வயதான காலத்தில் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இருக்கின்ற போது மறுமையில அவங்க சொர்க்கத்துக்கு போன பிறகு அவங்க என்ன இன்பத்தை அவர்களால் அனுபவிக்க முடியும் என்றெல்லாம் நமக்கு எண்ணங்கள் தோன்றுகின்றது. ஆனா சொர்க்கத்தை பொறுத்த வரையில மனிதர் அங்க உள்ள போயிட்டா இந்த வயசு பாகுபாடு எல்லாமே அங்கே போய்விடும். வயசு பாகுபாடே கிடையாது. சொர்க்கத்தில் நுழைந்தவர்கள் அது கிழவனா இருந்தாலும் கிழவியா இருந்தாலும் சின்ன குழந்தையா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எல்லோரையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே வயதுடையவர்களாக மாற்றி விடுகிறார். ஒரே வயதுடையவராக மாற்றி விடுகிறார். அல்லாஹ்வுடைய சொல்கிறார்கள், சொர்க்கவாசிகளை பொறுத்தவரையிலே எல்லோரும் 30 வயதுடைய நிலையிலே தான் எல்லாரும் இருப்பாங்க. எல்லாரும் சம அளவுல, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எல்லாரும் பார்ப்பதற்கு ஒரே அளவுல இருப்பாங்க. அப்பதானே அனுபவிக்க முடியும். இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கக்கூடிய பருவம் அந்த பருவம். அந்த 30 வயசுங்கிறது அனுபவிக்கக்கூடிய பருவம். பெண்களும் அப்படித்தான்,
ஆண்களும் அப்படித்தான் என்று அறிவிச்சிருக்கிறது. அப்ப அங்க உள்ள நுழைந்து விட்டார்களானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை இந்த அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய உடல்களை அல்லாஹ் தஆலா மாற்றி விடுகிறான். இங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு ஹதீஸை சொல்லும்போது ஒரு சந்தர்ப்பத்துல இது ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. அதிலே ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோட உள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வரும்போது அவங்களுடைய மனைவி ஆயிஷா அவர்களோடு ஒரு வயதான ஒரு முதிய ஒரு மூதாட்டி ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். அதை பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவிடத்தில் கேட்கிறார்கள், ஆயிஷாவே இந்த கிழவி யார் என்று கேட்டார்கள். இந்த கிழவி யார் என்று கேட்ட உடனே அதற்கு அவர்கள் ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், இவள் என்னுடைய சாட்சிமார்கள், என் குடும்பத்தை சார்ந்த ஒரு சாட்சிமார்களே ஒருவர் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சாட்சி அவர் கிழவி என்று சொன்னோம்னா அதுக்கு அரபியில அஜூஸ் என்று சொல்லணும். என்ன சொல்லக்கூடாது? அஜூஸ் என்றால் கிழவி, கிழவன் எல்லாருக்கும் சொல்லணும். அப்ப இதை கேட்ட செல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிழவிகள் எல்லாம் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். கிழவிகள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்று சொல்லும். அந்த பெண்ணுடைய அந்த மூதாட்டியினுடைய காதில் விழுந்து விட்டது இந்த சுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இதை கேட்ட மாத்திரத்திலேயே அந்த பெண் தேம்பி அழ ஆரம்பித்தார். என்னதான் கடை நம்ம வயசாகிடுது, நம்ம சொல்ல போதா சொல்லிவிட்டார்களே சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிவிட்டு அவர்கள் பள்ளிவாசலுக்கு தொழ சென்று விட்டார். தொழுதுவிட்டு வந்த பிறகு அவருடைய மனைவி ஆயிஷா அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், தன்னுடைய கணவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அவர்கள் சொல்றார்கள், யார் சொல்லலாம், நீங்கள் அந்த பெண்ணிடத்திலே கிழவிகள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்று அதை கேட்டு அந்த பெண் ரொம்ப கவலைப்பட்டு அழுது கொண்டே இருக்கிறார் என்று அந்த பெண்ணை பொறுத்தவரையிலே குர்ஆனோடு சொல்லக்கூடிய குர்ஆன் ஓதக்கூடியது. அதை அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது கிழவிகள் சொர்க்க மாட்டாங்கன்னா கிழவியாக இருக்கும் நிலையிலே அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். எவ்வளவு கிழவியா இருந்தாலும் அவர்கள் அறிஞ்சுவார்கள், வாலிபர்களாக மாற்றப்பட்டு விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு குர்ஆன்ல இருந்து ஒரு வசனத்தை அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். குர்ஆன்ல இருந்து ஒரு வசனத்தை அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள். என்ன வசனம் என்று சொன்னா, இன்னா அன்ஷனாவுன்ன இன்ஷாஅன் வஜஅல்னாஹுன்ன அப்காரா உர்பன் அத்ராபா. இதெல்லாம் இந்த சொர்க்கத்து பெண்களை பற்றி வர்ணிக்கக்கூடிய வர்ணனைகள் சூரத்துல் வாக்கியா இருக்கக்கூடிய அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறார். அஸ்ஹாபுல் யமீனா வலதுசாரிகள். இந்த சொர்க்கத்தில் போகக்கூடியவர்கள் அல்லாஹ் தஆலா வலதுசாரி என்று குறிப்பிடுகிறார். வலதுசாரி அஸ்ஹாபுல் யமீன், அதற்கு அஸ்ஹாபுல் யமீன் வலப்புறத்தை சார்ந்தவர்கள். அந்த வலப்புறத்தை சார்ந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாக்கியங்கள் என்னென்ன என்பதை அல்லாஹ் தஆலா பட்டியலிட்டு சொல்லுகின்ற நேரத்தில் தான் மரப்புவா இன்னா இன்ஷா அந்த பெண்களை நாம் அவர்களை உற்பத்தியாளர்கள் படைத்திருக்கிறோம். அந்த அதுக்காரா அந்த பெண்களை கன்னியர்களாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். அவ்வளவு பெண்களை சொர்க்கத்தை கொண்டு என்ன இருப்பார்களா, கன்னியர்களாக அவர்கள் மாத்திரம். அதுக்காக கன்னியர்கள் கலவி கிடையாது, மற்றது கிடையாது. எல்லா பெண்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கன்னி பெண்களாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மாற்றி கொடுக்கிறான் என்று குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் தான படைத்தவன், அவன் நினைத்தால் நடக்காது ஒன்றுமில்லை. நினைத்ததை முடிப்பவன், நடத்தி காட்டக்கூடியவன். அதனால அல்லாஹ் தன்னுடைய நல்லடியார்களுக்காக சொர்க்கத்தில அந்த பாக்கியங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு ஏற்பாடு. சொர்க்கத்துல போய்விட்டால் அங்கே கணவன், வயசானவர்கள் அல்லது குழந்தைகள் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் என்னார்கள், சம அளவிலே அவர்கள் அனுபவிப்பார்கள். அதே போட்டுதான் குழந்தைகளாக அவர்கள் இறக்கக்கூடிய நேரத்துல அவர்களுக்கு 30 வயதுடைய அந்த நிலையிலே அவர்களை கொண்டு வந்தால் அவர்களுக்கு ஜோடியை கொடுக்க வேண்டுமா இல்லையா, கௌதி அந்த அவர்களுக்கு துணை
அவர்களுக்கு துணைவியர்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறார். அவர்களுக்கு அந்த என்று சொல்லப்படக்கூடிய அந்த கண்ணலைகளை அவர்களுக்கு மனைவியர்களாக நாம் என்ன செய்வோம், ஆக்கி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அதே போலதான் இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல பெண்களை பொறுத்தவரையில பல கணவர்களோ அவர்கள் வாழ முடியுமா? பல கணவர்களோடு வாழ முடியுமா? முடியாது. அதாவது ஒரே நேரத்தில் வாழ முடியாது. பல கணவர்களை அவர்கள் வாழலாம். ஆனால் ஒரே நேரத்தில் பல கணவர்களோடு ஒரு பெண் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஒரு பெண் ஒரு கணவனை திருமணம் செய்து முடித்த பின்பு அந்த கணவன் இறந்து விட்டால் அல்லது அந்த கணவனை விவாகரத்து செய்து விட்டால் அவள் என்ன செய்யலாம், வேறொரு கணவனை திருமணம் செய்யலாம். அப்ப அந்த கணவன் எத்தனாவது கணவன்? இரண்டாவது கணவனாக ஆகிவிடுகிறான். அந்த கணவனும் அவள் என்ன செய்கிறான், அந்த கணவனை இறந்து விட்டான் இரண்டாவது கணவன், அல்லது இரண்டாவது கணவனை விவாகரத்து செய்து விட்டார். மூணாவது ஒரு கணவனை அவர் திருமணம் செய்யலாம். இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கிறது. அப்ப எத்தனை கணவன் ஆகிவிட்டது? 3 கணவன்மார்களாக அவர்கள் ஆகிவிட்டது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் 3 கணவனை திருமணம் செய்த ஒரு பெண், அவள் நாளை மறுமையிலே சொர்க்கத்துக்கு செல்கிறாள். சொர்க்கத்தில் அவளும் செல்கிறாள், அவருடைய 3 கணவன்மார்களும் நினைக்கிறார்கள் சொர்க்கம் செல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி சொல்ல சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக சொர்க்கம் செல்கிறார்கள். அப்படி சொர்க்கம் சென்று விட்டால் அந்த பெண் எந்த கணவனை கொடு வாழ்வாள்? 3 கணவனோடு வாழ்வாளா அல்லது ஒரு கணவனோடு வாழ்வாளா என்று கேள்வி. 3 கணவனோட வாழ முடியாதுன்னா ஒரே நேரத்துல ஒரு கணவனோடு தான் வாழ முடியும். அதை சொல்லுகின்ற கூட இருந்தாலும் அந்த பெண் எந்த கணவனோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாளோ அந்த கணவனை அல்லாஹ் என்ன செய்வார், அவருக்கு ஜோடியாக அவர்களுக்கு ஆக்கி கொடுப்பார். ஆக மறு உலகத்தில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்க பாக்கியங்களை அல்லாஹ் அந்த ஏற்பாட்டுல தன்னுடைய நல்லடியார்கள் உலகத்தில் அவர்கள் கஷ்டப்பட்டு எனக்காக அவர்கள் ஆசைப்பட்டு நான் அவர்களுக்கு சித்தப்படுத்தி தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பேரின்பத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையோடு இருந்த அவர்களுக்கு நான் அவர்களை வாக்கு கொடுத்த பிரகாரம் அவர்களுக்கு அந்த வாக்கை நிறைவேற்றி அவர்களுக்கு தேவையான எல்லா இன்பங்களையும் நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டார். அந்த வாக்குறுதியின் பிரகாரம் தன்னுடைய அடியார்களுக்கு அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு இடமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை நல்லோர்களுக்கு பகரமாக அன்பளிப்பாக அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட அந்த மகத்தான பேரின்ப பாக்கியம் நிச்சயமாக நாம் அங்கே போகின்ற பொழுதுதான் அதனுடைய யதார்த்த நிலையை நம்மால் என்ன செய்ய முடியும், புரிய முடியும். இப்பொழுதெல்லாம் நாம் அதை பற்றிய வர்ணனை, அதை பற்றிய செய்திகளை எல்லாம் ஒரு தகவலின் அடிப்படையில் தான் நாம் சொல்ந்து கொள்ள முடியுமே தவிர முழுமையாக நம்முடைய கண் முன்னால் அதை கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட பேரின்பம், இந்த பேரின்பத்துக்கு அளவே கிடையாது, எல்லை கிடையாது, அதுக்கு ஓமானம் கிடையாது, ஒப்புவமை சொல்லி அதை நம்ம புரிய வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இன்பம் அதுதான் நம்ம ஆசைப்படுகிறோம். உலகத்துல யாராலும் அனுபவிக்க முடியாது. எனவே அப்படிப்பட்ட அந்த இன்பத்தை நாம் சொர்க்கத்திலே நாளை மறுமையிலே நாமும் நம்முடைய உற்சாக உறவினர்களும் நம்முடைய மனைவி மக்கள் பெற்றோர்கள் அத்தனை பேர்களும் அங்கே அனுபவிக்க வேண்டுமானால் அதற்குண்டான ஆயத்தங்கள், அதற்குண்டான தயாரிப்போடு நாம் இங்கே வாழ வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அந்த சொர்க்கத்தை நாம் கைவிட்டு போய்விடக்கூடாது, சொர்க்கம் நம்மை விட்டு தவறிவிடக்கூடாது. எனவே அப்படிப்பட்ட அந்த பேரின்ப பாக்கியத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.